ஒரு முறை ஒரு கனவு காங்குறாங்க. எப்படி கனவுல அவங்களுக்கு சொல்லப்படுதுண்டா, காலையில் முழிச்சு ஒரு ஒன்றை பார்க்குறீங்க, அதை பார்த்த எது பார்க்குறீங்களோ அதை சாப்பிட்டு விடுங்க. இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பதை புதைத்து விடுங்க, பூமிக்குள்ள புதைத்து விடுங்க. மூன்றாவதாக உங்களிடம் வருவதை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவதாக வருவதை நிராசையாக்கி விடாதீர்கள். ஐந்தாவதாக நீங்க பார்ப்பதை விட்டு ஓடி விடுங்க. இந்த கனவு அவங்களுக்கு வருது, இந்த கனவுல சொல்லப்படுது. இப்ப என்ன செய்யறாங்க, காலையில முழிச்ச உடனே எதை பாக்குறீங்களோ அதை சாப்பிட்டு விடுங்கிறாங்க. இப்ப காலையில முழிச்சு வெளியே வர்றாங்க, ஒரு மலையை தான் பாக்குறாங்க. மலையை பார்த்த உடனே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுறாங்க, அல்லாஹ் சொன்னா பார்த்ததை சாப்பிட்டுருண்டு, வேற எனக்கு நீ சொன்ன அல்ல நான் செய்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, மலைக்கு கீழே உட்காந்து பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அல்லாஹு தஆலா மதுரமாக அதை மாட்டி அதை என்ன செஞ்சிட்டான், மலை குன்ற குறைச்சிட்டான், மதுரமாக ஆக்கிட்டான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்வர்கள் நபிமார்கள். நபிமார்கள் செய்ததை நினைவு கூர்ந்து நம்ம வாழ்பவர்கள் தான் மனிதர்கள். அப்ப அந்த மனிதர்கள் வரிசையிலையாவது நம்ம வரணும்ல. பேரு கண்ணு காது மூக்கு இருக்கு, நானும் மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி வாழ்றதை விட நபிமார்களுடைய சுண்ணத்துக்களை, நபிமார்களுடைய வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சு வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. அடுத்தது ரெண்டாவது ஒரு பொருளை பார்ப்பீங்க, அதை புதைச்சிருங்கண்டான்ல. இப்ப பாக்குறாங்க தங்க தட்டு கிடக்கு, நம்மகிட்ட மட்டும் அந்த தட்டு கிடந்தா என்ன செய்வோம், பாருங்க தோழி என்ன வேகமா சொல்றாங்க, உடனே எடுத்துருவாங்களாம். இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் புதைக்க சொல்லிட்டான், பூமியில புதைக்கிறாங்க, திருப்பி மேல வந்து வருது, திரும்ப புதைக்கிறாங்க, திரும்ப மேல வருது. என்ன செய்ய, அல்லாஹ் சொல்லிட்டான் புதைச்சிட்டேன், நீ என்னன்னு வந்தாலும் சரி, நீ என்னன்னு போனாலும் சரி, அதை புதைச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகன்றாங்க. இப்ப எங்க இருந்தோ ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து அவங்க மேல வந்து உட்காருது. இப்ப என்ன செய்யறாங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கானே, மூணாவதா வருவதை பிடித்து வைத்துக்கன்னு இருக்கானே, பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த சிட்டுக்குருவியை துரத்திக்கிட்டு வந்த ராஜாளி பறவை வந்து சொல்லுது, எனக்கு உள்ள உணவு, சிட்டுக்குருவிங்கிறது எனக்கு உள்ள உணவு, அந்த எனக்கு தராம நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கள, அதை எனக்கு தாங்க. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கேன், நிராசையாக கூடாது. இப்ப என்ன செஞ்சாங்க, தொடைய வெட்டி சிட்டுக்குருவி அளவு கறியை கொடுத்தாங்க, ஏன்னா அது நிராசை ஆகக்கூடாது. இந்த 4 விஷயம் முடிஞ்சிருச்சு. அஞ்சாவதாக ஒரு பார்த்தா ஓடி விடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாக்குறாங்க ஒரு பொணம் கிடக்கு, அதாவது ஒரு ஜனாசா கிடக்கு, ஒரு மையம் ஜனாசா கிடக்கு. இதை பார்த்துட்டு அதை தானே புதைக்கணும், ஓடி விடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இந்த 5ஐயும் நிறைவேற்றிட்டாங்க. நிறைவேற்றினதுக்கு பிறகு அவங்க உள்ளுக்குள்ள இது என்ன காரணத்துக்காக அல்லாஹ் இதை நம்மளுக்கு சொன்னான், எதுக்காக வேண்டி இதை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு என்ன செஞ்சுறாங்க, யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு விடையும் அல்லாஹ் தஆலா காட்டி கொடுக்குறான். என்ன சொல்றான், மலை போல் வரும் கோபத்தையும் அமுதமாக அடக்கி விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை இனிக்கும். இன்னைக்கு மழை போல நம்மளுக்கு கோபம் வருது, அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப நம்ம கோபத்தை எந்தெந்த நேரம் நம்ம வென்று முழுங்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, கோபத்தை மென்று முழுங்குங்கள். அதாவது வாளேந்தி போர் புரிவனுக்கு வீரன் அல்ல, கோபத்தை யார் அடக்கி ஆள்றானோ அவன் தான் வீரன் இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன கோபத்தை அடக்கியிருக்கோம், யார்கிட்ட எப்படி பேசியிருக்கோம், நம்ம சிந்தனையில கொண்டு வர்றதை கூட இன்ஷால்லா நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்போ அல்லாஹு தஆலா மழையாக இருக்கக்கூடிய அந்த கோபத்தை கூட அல்லாஹு தஆலா மதுரமாக நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருவாண்டா, கோபத்தை அடக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ரெண்டாவது தங்கத்தட்டை புதைச்சிருங்கன்னு அல்லாஹு தஆலா சொன்னானே, அது என்னண்டா, பிறரை பேசக்கூடிய புறம். அடுத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அது என்ன செய்யும், மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை வரும்ல, அவங்க கூட இருந்து அந்த இடத்துல நீங்க பேசாதீங்க, அந்த இடத்த விட்டு நீங்க நகன்றுங்க, புதைச்சது போல அந்த இடத்த விட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா அந்த ரெண்டாவது விஷயம் தரான். மூணாவது வந்து அடைக்கலம் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை யாருக்குனாலும் நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளால முடியும், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம நினைச்சோம்னா நம்ம இன்ஷால்லா அல்லாஹ் அதுக்கு நாடிடுவான். நீ ஒரு முளம் வந்தா நான் ஓடி வர்றேங்கிறான் அல்லாஹ், நீ ஒரு சான் வந்தா நான் ஒரு முளம் வர்றேங்கிறான், நீ நடந்து வந்தா நான் ஓடி வர்றேன் அப்படி சொல்லக்கூடிய ரப்பு நம்ம வந்து முயற்சி பண்ணணும்டா, அல்லாஹ் தஆலா முடிச்சு கொடுக்குறவன் அவன். அப்ப நம்ம யாருக்கு நம்ம உதவியாக இருந்திருக்கோம், யாரு நம்மளுக்கு உதவியாக இருந்திருக்கா,
ஆனா நம்ம யாரும் எல்லாருடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம்டா நாம யாருக்காவது உதவி செஞ்சாதான் அந்த உதவி நம்மளுக்கு வரும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான், நீ யாருக்காவது உதவி செய்யறியா, நான் உனக்கு உதவி செய்யறேங்கிறான். நீ யாருடைய குற்றத்தை நீ மறக்கிறியா, மன்னிக்கிறியா, நான் உன்னுடைய குற்றத்தை குறைய நான் மன்னிச்சிரேங்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம அந்த அடைக்கலம் தேடி வந்த அந்த குருவிக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க, அதை காட்டி கொடுக்கல. இப்ப அது என்ன செஞ்சு, அது பசியை தேடி அந்த உணவை தேடி வந்த ராஜாளி பறவைக்கு என்ன செஞ்சாங்க, அந்த குருவி அளவுக்கு சதையை கொடுத்தாங்கண்டா. என்ன நீரா யாரும் தேடி வர்றவங்கள்ட்ட இப்ப உபதேசம் கேட்டு ஒரு அட்வைஸ் கேட்டு யார்ட்டையாவது போவோம், பிரச்சனை ஓவரா இருக்கு உங்கள்கிட்ட சொன்னா ஏதாவது நம்மளுக்கு தீர்வு தரணும், குழப்பி விடக்கூடாது. குழப்பி விட இப்போ உள்ள மாகுல் என்னண்டா, தனியார்ல பணம் கட்டி இருக்கிற ஹாஜிகள் பூராமே ஆதரவை தேடி யோசனை கேட்குறாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. இப்போ அவங்ககிட்ட என்ன சொல்லணும், நம்ம அப்படி ஆயிடுச்சு என்ன இப்படி போச்சு அவங்க பணம் போயிருச்சு அப்படின்னு அது எந்த விதமான பயமுறுத்தல் நம்ம சொல்லிடாம நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்லணும், அல்லாஹ் நாடியது மட்டும்தான் நடக்கும். இது ஒரு செக்கு அல்லாஹ் வச்சிருக்கேன்டா, இதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் அல்லாஹ் இது வைக்க மாட்டான், தைரியமாயிருங்க, அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்படிங்கிற ஆறுதல் சொல்லணும். அதுதான் நிராசையாக விட. நம்ம வேற மாதிரி பேசினோம்னா என்ன ஆயிரும், அவங்களுடைய உள்ளத்துல ஒரு பயமும் அதிகப்படியான குழப்பமும் வந்துடும். அதுக்கு நாம காரணமாயிடக்கூடாது இல்லையா, அதுதான் நிராசையாக கூடாதுன்னு. அடுத்து என்ன சொன்னாங்க, அந்த இதை பார்த்தா ஓடிருங்கண்ட குழப்பவாதிகள் மத்தியில நீங்க நின்றாதீங்க. குழப்பவாதிகள் மத்தியில நீங்க நின்றாதீங்க, அவங்கள விட்டு ஓடிருங்க. அது செத்த மையத்துக்கு சமம் குழப்பம். எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா. இப்ப எதை எடுத்தாலும் இப்ப நம்மளே என்ன சொல்லணும், மனசெல்லாம் குழம்பி போய் கிடக்கு. மனசு குழம்புனா நம்ம நிலைமை என்ன ஆகும், இன்னும் ஒரு பட்சத்துக்கு போய் மூளை குழம்புதும்போம். சில பேர் மூளையெல்லாம் குழம்பி போய் கிடக்கு. குழம்புச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப அந்த அடிப்படையில இது எதுக்காக நம்ம இந்த வரலாறு இந்த இடத்துல நம்ம சொல்றோம்டா, நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும்